வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானியல் தமிழன். நீங்கள் மலேசியாவுக்கு பட்ஜெட் டூர் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்களா? மலேசியாவில் கோலாலம்பூரை தவிர மற்ற இடத்த விசிட் பண்ண சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மலாக்கா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டி. இங்கே தான் ஹிஸ்ட்ரியும் நைட் லைஃப்பும் வந்து மெர்ஜ் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய அந்த மலாக்கா ரிவர் வந்து இந்த சிட்டியோடைய வந்து ஒரு பஸ்ட்லிங், ஒரு இதய துடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மலேசியாலேயே வந்து ஒரு 3வது ஓல்டஸ்ட் மசூதி இருக்கக்கூடிய இந்த இடம் தான் இந்த மலாக்கா சிட்டி. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நம்முடைய மலேசியன் சீரீஸ் 2ல் இப்போ நம்ம யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டியால் இந்த மலாக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து மலாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் குரூஸ்க்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கிறோம். ஸோ அந்த ஈவினிங் டயத்தில் வந்து அதனுடைய ரிவர் குரூஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமிங்கை வந்து கரெக்ட் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய மினாரட் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு யூ கேன் சி வந்து மக்களை ஏற்றிட்டு வந்து 360 டிகிரி வியூவை வந்து மலாக்காவோட வியூவை பார்க்க முடியும். நைஸ் பிளேஸ். நான் வந்திருக்க இந்த டயத்தில் வந்து வேர்ல்டு டூரிசம் டே வந்து இந்த மலாக்காவில் தான் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறையா ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா பார்க்க முடியுது. ஸோ நமக்கு பின்னால் இருக்கிற பில்டிங் பார்க்கலாம், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்து போர்ச்சுகீஸ் அண்ட் டச் ஆர்கிடெக்சரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து எனி ரோசானா வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலுமே வந்து நம்மளுடைய ஜாயினிங் பண்ணிட்டேன். So you also love travel, huh? Yes, I love travel. Okay. So how was your last Ladakh trip? That is super good. Okay. Beautiful. Now we are in Malaysia. In Malacca, to be specific. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஷிப்போடைய ஒரு வெர்ஷன், மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. மேபி ஒரிஜினல் ஷிப்பாக கூட இருக்கலாம். இது வந்து இப்போதைக்கு ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. இந்த க்ரூஸ்க்கு போகிற வழியில் வந்து ஏகப்பட்ட மியூசியம்ஸ் இருக்குது. மலாக்காலே வந்து இந்த ஏரியாலே வந்து ஒரு 20-25 மியூசியம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மியூசியமாக பார்க்கணும். பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரூஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டிக்கெட் வாங்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக போய் வாங்கலாம். நாம் அப்படியே நடந்து வந்து இந்த ரிவர் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரிவருக்கு மலாக்காக்குமே வந்து ஒரு ரொம்ப தொடர்பு உண்டு. இந்த ரிவர் அப்படியே போய் கரெக்டாக வந்து கடலில் கலக்கும். ஒரு காலத்தில் வந்து இந்த ரிவரில் தான் வந்து ஷிப்பு எல்லாமே வந்து உள்ளே வந்திருக்குது. அப்போ தான் வந்து இந்த போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் எல்லாமே வந்து மலாக்காக்கு வர்றப்போ இங்கே தான் வந்திருக்காங்க. ஸோ நாம் இப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் ஜாக்ரபிக்கலாகவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இப்போ வாக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மலாக்கா ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம பாக் ஜலசந்தி மாதிரி வந்து மலாக்கா ஜலசந்தி. இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம இந்த சைனாவுக்கு வரணும் அப்படின்னா சுற்றி இந்தோனேஷியாவை சுற்றி போகுது அவையில். இந்தோனேஷியாவுக்கும் அந்த மலேசியாவுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஜலசந்தி இருக்கும், ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக வந்து எல்லா ஷிப்புமே வந்து உள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டு. அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் வந்து இதுதான் வந்து மலாக்கா நம்ம இருக்கிறது. இந்த ரிவர் இருக்குது. இந்த ரிவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டு. ஓகே, ஒரு போர்ட்டாக இருந்திருக்குது.
கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி இந்த இடத்துக்கு இருக்குது. போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், ஜாப்பனீஸ் எல்லாருமே வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ரிவர் க்ரூஸ் நம்ம போக போகிறோம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. பட் டிக்கெட் வாங்கினாலுமே உள்ளே போகிறதுக்கு வந்து பெரிய லைன் நிற்குது. ஃபாரின் நேஷனல் இருக்கிறனால வந்து ஒரு ஆளுக்கு வந்து 40 ரிங்கெட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெர் ஹெட்டுக்கு 700 rupees வரும்னு நினைக்கிறேன் இந்தியன் கரன்சியில். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஒர்த்தான்னு தெரியல. பட் இது க்ரூஸ் பண்ணோடைய நாங்கள் தான். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரூஸில் யாராவது ரெடி ஆகிட்டோம், உள்ளே போகலாம். க்ரூஸ் முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes வரைக்கும் போயிட்டு வந்தான் டோட்டலாக வந்து. இட்ஸ் ஓகே. ஈவினிங் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து ஏன்னா ரிவர் சைடில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஈவினிங் வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ க்ரூஸ் டிக்கெட் வாங்குறப்ப வந்து கூட ஒரு காஃபி டிக்கெட் கொடுத்தாங்க. ஸோ காஃபி வாங்குறதுக்காக நம்ம ரெனி வந்து கவுண்டரில் நிற்கிறாங்க. Are you getting the coffee? Yes. Ice Spanish latte, ice cafe latte. Oh, you ice green latte, latte and me. Okay? I'll take cafe latte. Cafe latte. Me. So finally I got a coffee. ரொம்பவே அருமையாக இருக்குது. Actually it's worth for 2 ringgits. இந்த மலாக்கா ரிவரில் வந்து க்ரூஸ் பார்த்துருப்போம். நைட்டில் வந்து ரெண்டு பக்கமே வந்து ஃபுல் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். லைட்லாம் போட்டு ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அதோடைய வியூவை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமே வந்து ரிவர் நடுவில் பிரிட்ஜ் இருக்குது. நைட்டில் லைட்லாம் போட்டு ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஒரு மசூதி கூட வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டில் கட்டின ஒரு மசூதி கூட இந்த ஏரியாவில் இருக்குது. கம்பங்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால் தான் நின்றுட்டுருக்குறேன். ஸோ நமக்கு பின்னாடி இந்த கூடிய மசூதி வந்து 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நம்ம மலாக்கா வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் ரூலில் இருந்துச்சு. இப்போ அந்த போர்ச்சுகீஸ் வரப்போ வந்து அவங்க யாருமே வந்து கிறிஸ்டியானிட்டியை தவிர மற்ற எந்த ரிலிஜனுடைய
டெம்பிள்ஸையோ மசூதியோ இங்கே வச்சிருக்கல எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. போர்ச்சுகீஸ்லேருந்து டச்சுக்காரங்க போர்ச்சுகீஸ் எடுக்கப்போ வந்து டச்சுக்காரங்க ரூல் கொண்டு வந்தாங்க, ரிலிஜியஸ் டைவர்சிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கிறிஸ்டியானிட்டியை தவிர மற்ற ரிலிஜியனுடைய டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே கட்டுறதுக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் கட்டின இந்த மசூதி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிற கம்பம் குழு அப்படிங்கிற ஒரு மசூதி. 17 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் அப்போ கட்டினது. என்டையர் மலேசியாவிலேயே வந்து இது வந்து 3rd ஓல்டஸ்ட்டு மசூதி, அதாவது 3வது பழமையான மசூதி இந்த மசூதி தான். பார்க்குறதுக்குலாம் வந்து நிறையா டூரிஸ்ட்லாம் வராங்க. பட் நான் நைட் டயத்தில் வந்துருந்தேன். மோரோவர் நான் வந்து மசூதிக்குள்ளே போக முடியுமா, இதுக்கு நான் போனது கிடையாது, வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, பட் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் இந்த ரிவர் க்ரூஸ் வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரமுத்து.